கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ஆனி மாத பலன்கள். தமிழ் மாதத்திலே பாருங்களேன், 3வது மாதமாக அதுவும் கூட காற்று ராசி அப்படிங்கிறது ஆனி மாதம். இந்த ஆனி மாதத்தில் தான் பாருங்கள் சூரியன் தன்னுடைய ட்ராவலில் ஆனி மாதத்துக்குள்ளே மிதுனத்துக்குள்ளே வர்றாரு. அப்போ இது எப்போ வருதுன்னா 15/6/2026 மத்தியானம் 12:46 பிஎம்முக்கு வராரு. 16/7/2026 வரைக்கும் சூரியன் மிதுனத்திலே இருக்கார். தன்னுடைய காற்றாசிலே தன்னுடைய சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால அப்போ இந்த காலகட்டத்துங்க அந்த ஆனி மாதம் பிறக்கிறது பாருங்கள் கன்னி லக்கணத்தில் பிறக்குது. கன்னி லக்கணத்தில் நட்சத்திரம் உங்களுக்கு மிதுன சீர்ஷ நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் பிறக்குது. இப்போ சூரியன் சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரே ராசியில் தான் கூடுது. அன்னைக்கு பாருங்கள் அமாவாசையோட கூடிய காலமாகத்தான் இருக்குது. இந்த ஆனி மாதம் அப்படின்னாலே இந்த ஆனி மாதம் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாமே குழந்தைகள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக புத்திசாலியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. படிப்பில் சிறந்து விளங்கக்கூடியவங்களும் இந்த ஆனி மாதத்தில் பிறக்கிற பிள்ளைங்க தான். ஏன்னா இந்த ஆனி மாதம்தான் பாருங்கள் புதனுடைய ஆட்சி அங்கே அதிகமாக இருக்கிறனால அதில் பிறக்கக்கூடிய குட்டீஸ்கள் எல்லாமே பாருங்கள் அதிகமாக ஒரு மேதாவித்தனமாகவும் ஒரு நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆனி மாதத்தில் பெரும்பாலும் உங்களுக்கு காற்று அதிகமாக வீசக்கூடிய வாய்ப்புகள். இந்த காற்றுனால பாருங்கள் விவசாயம் செய்கிறவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் அதிகமாகவே ஏற்படும். அப்போ அதற்கு தக்க அவங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி அங்கே இப்போ ஆடு வளர்க்குறோம் அப்படின்னா அந்த ஆடு வளர்க்குறவங்க இந்த மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா காற்றினால் பரவக்கூடிய நோய்கள் வர்றதுனால இந்த ஆடு மாடு இந்த கோழி இந்த மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த உயிரினத்துகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் தரக்கூடிய மாதமாக இருக்கிறனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஆனி மாதத்தில் பொதுவாகவே வழிபாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. பெருமாள் கோவில்களில் பாருங்கள் திருப்பதியில் இந்த மாதிரி திருப்பதி பெருமாள் சார்ந்த விஷயங்களை ஆனி பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் தான் முக்கியமான முடிவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்களும் அதிகமாக முடிவு எடுக்கக்கூடிய மாதமும் இந்த மாதம் மட்டும்தான். இந்த மாதத்தில் பொதுவாக புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சி குடி போகக்கூடாது. வாடகை வீடாக இருந்தாலுமே அது கொஞ்சம் வீடு மாறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்குண்டான முயற்சிகள் வேணால் எடுக்கலாம். பூமி பூஜையெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ வீடு கட்டணும் ஒரு பிளான் பண்ணோன்னா அதுக்கூட முயற்சியில் எடுக்கலாம். மற்றபடி இடம் வாங்கலாம், எல்லாம் செய்யலாம். திருமணத்துக்காக போய் வரன் பார்க்குறது பெண் பார்க்குறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம். சுபகாரியங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஒழுசு வீடு கட்டி போகிறது இதெல்லாம் செய்யவே கூடாது. அது உங்கள் வீட்டில் ஒரு மூத்த குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண காரியங்கள் எடுக்கிறப்ப இந்த ஆனி மாதத்தை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. அப்போ இந்த ஆனி இவ்வளோ சிறப்பான இந்த ஆனி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீனம் வரைக்கும் இந்த கிரக நிலைகள் படி என்னென்ன நன்மைகள் நடக்குது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எதில் நீங்கள் முயற்சி எடுத்தால் நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியும், வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற விஷயங்களில் ஒவ்வொரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பான ரிஷபராசி நேயர்களே, அதிகமான பொறுமை பிடிவாதம் எல்லாம் கொண்ட மேசராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆனி மாத பிறப்பானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல நடக்குது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்காரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ உங்களுடைய தாயார் வழியில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைக்கு வரப்போகிறீங்க. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய தாயார் சொல்கிறத கேட்கணும். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுடைய வருமானமாகட்டும் உங்களுடைய குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய நல்லிணக்கத்துக்கும் உங்களுடைய தாயாருடைய ஆலோசனை மிகவும் நல்லதாக இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு அமையும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மனசில் பொறுமையை வச்சுக்கிட்டு என்ன சொல்ல வாராக அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சு நீங்கள் நீங்கள் எடுத்து செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், நான் என்னோடய இஷ்டப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் முடிவெடுப்பேன், வெளியில் உள்ளவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்பீங்க, வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நீங்கள் தான். ஆனால் உண்மையான மதிப்பு பாசம் ஒரு அன்பு எல்லாமே உங்களுடைய அன்னையின் மேலே இருக்குது. அதுலேன்னு சொல்லவே மாட்டேன். ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயத்தையாவது நீங்கள் கவனம் எடுத்து செய்யணும்ல, செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக ஒரு மனசில் ஒரு நெகிழ்வான சம்பவங்கள், நெகிழ்வாக இருக்கக்கூடிய அமைப்புகள், ஒரு அசடியான எண்ணங்கள் கொஞ்சம் இருக்கும்.
வருமானங்கள் உயரக்கூடிய மாதம் தான் இந்த ஆனி மாதத்தில். அப்போ நீங்கள் வந்து நிறைய வந்து வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த ஆனி மாதம் முழுவதுமே ரிஷப ராசியான உங்களுக்கு இருக்குது. வருமானங்கள் உயரக்கூடியதாக இருந்தாலும் நான் ஒரு வேளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னொரு வேளை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இது வரைக்கும் நான் ஒரு 10 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறேன், சம்பளத்தை பற்றி நான் கேட்கவே மாட்டேன், அந்தளவுக்கு சின்சியராக நீங்கள் வேலை பார்க்கக்கூடியவங்க தான் ரிஷப ராசிக்காரங்க. அதில் வந்து உங்கள் திறமைகள்லாம் பாராட்டலாம். உண்மையிலே சின்சியாரிட்டியாக ஒர்க்கர் அப்படின்னா ரிஷப ராசிக்காரங்க தான். அவ்வளோ தூரம் ஈடுபாடோட ஒரு விசுவாசமாக வேலை பார்க்கக்கூடியவங்க. ஆனால் அந்த வேலைக்குண்டான ஒரு பணம், ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் கேட்கணும்ல, கேட்க மாட்டீங்க. ஆனால் இந்த மாதம் நீங்கள் கேட்பீங்க. உங்களுடைய முதலாளிகிட்டையோ மேல் அதிகாரிகிட்டையோ உங்களுடைய குறைகளை சொல்லி வருமானத்தை உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதத்தில் இருக்குது. அதன் மூலமாக உங்களுடைய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரத்தான் செய்யும். அது சரியாக போகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. பெரிய அளவில் பிரச்சனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் ராசிப்படி இல்லை. ரிஷப ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் நீங்களும் பொறுமையாக தான் போவீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ 4ஆம் இடத்துக்கு 2ல் இருக்கிறனால அன்னை வழியில் உங்களுக்கு வந்து சொத்து சேர்க்கை ஏற்படும். ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னால் சொத்து வாங்க தர முடியாது எங்கள் அம்மாவால் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடை ஆபரண சேர்க்கையாவது ஏற்படும். இப்போ ரிஷபராசிக்காரங்க ஒரு ஊரில் இருக்கீங்க, அப்போ அங்கே இருக்கக்கூடிய சமூக நல சங்கங்கள், சமூக நல பணிகள் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு அவங்களுடைய தலைமை, அவங்களுடைய சங்கத்துக்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க தலைமை தாங்கிறதுக்கு. அந்த மாதிரி பொது வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அடியெடுத்து வைக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஆனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து இருக்குது. குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் வந்து ஆனி மாதமே பாருங்கள், லக்கணம் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறதுனால குழந்தை பாக்கியம், இது வரைக்கும் தடை பெற்ற குழந்தை பாக்கியம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதத்தில். அதற்குண்டான சரி இது வரைக்கும் போனலாம் போகட்டும், சின்னதாக ஒரு மருத்துவ செலவு பார்த்தனாலும் சரி நம்ம ஒரு குழந்தை பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவில் இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. சரி, இப்போ வந்து உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனி மாதம் பிறப்பு அப்படிங்கிறப்பயே வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி ராசியிலிருந்து ஒரே சுக்கிரன் தான். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் அதிபதியோடு சேர்க்க 8-11 சேர்க்க. அப்போ இது வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். சரி, கடன் ஒரு பக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனால் புதியதாக கடன் வாங்கக்கூடிய சூழலும் உருவாகும். அப்புறம் பாருங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். இதே உங்களுக்கு பிரச்சனையாகவே தலைவலியாகவே இருக்கும். என்னடா எங்கே போனாலும் ஒருத்தர் வந்துடுறான், நமக்கு பிரச்சனை கிளப்புறதுக்குனே வாராம்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மனசுக்குள்ள ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அந்த எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறைஞ்சி இந்த எதிரியே நண்பராக மாறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் வந்து ஒரு வருமானம் இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் அவங்களால உங்களுக்கு வருமானமும் ஆதாயம் அதிகமாக கிடைக்கக்கூடியதாகத்தான் இந்த ஆனி மாதம் முழுவதுமே இருக்குது. அப்போ அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி சொத்துக்கள் வாங்கினாலும் சொத்துக்கள் எது வில்லங்கங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கினா ரொம்ப நல்ல அமைப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் வந்து வெளிநாடு வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த மாதத்தில் ஒரு முயற்சி எடுத்து நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 வருஷமோ ஒரு 3 வருஷமோ அங்கே தங்கியிருந்து வசிக்கக்கூடிய ஒரு தொழில் பார்க்கக்கூடிய அமைப்போ ஒரு வேலை பார்க்கக்கூடிய அமைப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதற்குண்டான முயற்சி நீங்கள் வந்து எடுக்கணும். உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த அவங்க மூலமாக வரக்கூடிய சொத்துக்களுடைய இது வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த சொத்துக்கள் வர்றப்பே சில பிரச்சனைகளும் சேர்ந்து வரும் பூர்வீக சொத்துக்களில் வந்து. அப்போ அதில் வந்து நமக்கு வில்லங்க இருக்கா, அதை நம்ம தலையிடலாமா வேண்டாமா அப்படின்னா யோசனை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும். இல்லைன்னா எனக்கு சொத்தே வேண்டாம், நிம்மதியாக இருந்தால் போதுன்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுருங்க நீங்கள் வந்து. அப்போ இந்த மாதத்தில் முழுவதுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க ராசிக்கு 2ல் தான் இந்த மாதமானது சூரியன் இருக்கார். அப்போ வார்த்தையில் நெருப்பு கக்குற மாதிரி பேசுவீங்க. ஆனால் கொஞ்சம் புதனும் இருக்கிறதுனால எதையுமே வந்து சரியான முறையில் ஒரு நகைச்சுவையோடு நீங்கள் வெளிப்படுத்தினால மட்டும்தான் இந்த மாதத்தில் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் சண்டை சச்சரவு வராமல் மன நிம்மதியை அதிகமாக தரக்கூடியதாக இந்த ஆனி மாதம் முழுவதுமே இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனுக்கு நீங்கள்
திங்கட்கிழமை காலையில் வந்து 7:30 9 மணி வரைக்கும் ராகு காலம். அந்த ராகு காலத்தில் போய் அன்னை மாரியம்மனுக்கு மல்லிகைப்பூ 2 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்னையின் முன் அமர்ந்து ஒரு 10 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ ஒரு அமைதியாக உட்காந்து உங்களுடைய நியாயமான கோரிக்கையை வைத்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த மாதத்தில் மிகவும் சிறப்பான மாதமாக உங்களுக்கு இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.